வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடலில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பலுடன் ஈரானிய ராணுவ ஹெலிகாப்டர் மோதியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி செறிவூட்டல் தளங்களை அழிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இது வந்துள்ளது. டெஹ்ரான் அணுசக்தி லட்சியத்தை கைவிட முடியாது என்று கூறியதை தொடர்ந்து தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குவோம் என்று ட்ரம்ப் தாக்குதல் எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பதட்டங்கள் கடலில் ஒரு நேரடி மோதலாக வெடித்துள்ளன. அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல் ஓமன் வளைகுடாவில் சென்ற போது ஈரானிய ராணுவ ஹெலிகாப்டர் அதற்கு அருகே பறந்து சென்று அமெரிக்க போர்க்கப்பலை அங்கிருந்து அகன்று செல்லுமாறு எச்சரித்ததாக ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன. அந்த சம்பவத்தின் போது படமாக்கப்பட்ட காட்சிகள் என்று ஒரு காணொளியும் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. காணொளி ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து படமாக்கப்பட்டுள்ளது தெரிகின்றது. காணொளியில் ஒரு குரல் கப்பல் ஈரானிய கண்காணிப்பில் உள்ள கடல் பகுதியில் செல்வதாகவும் அதன் பாதையை மாற்றி அங்கிருந்து அகன்று சென்று விடுமாறு அறிவுறுத்துவதை கேட்கலாம். காணொளியில் தெரியும் கப்பல் அமெரிக்க கடற்படையின் ஆர்லி பெர்க் கிளாஸ் ஏஜிஎஸ் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாங்கி கப்பல் என்பதை அடையாளம் காண முடிகின்றது. NEDAJA என்று அழைக்கப்படும் ஈரானிய கடற்படையுடன் தொடர்புடைய ஊடக அறிக்கைகள் நேற்று ஜூலை 23ஆம் தேதி உள்ளூர் நேரப்படி சுமார் 10 மணிக்கு அமெரிக்க போர்க்கப்பல் ஈரானிய கட்டுப்பாட்டில் உள்ள கடல் எல்லைக்குள் நுழைந்த போது இடைமறைக்கப்பட்டதாக கூறுகின்றன. ஹெலிகாப்டர் எச்சரிக்கையை விட மேலதிகமாக ஈரானிய ராணுவம் கப்பலை தொடர்பு கொண்டு ஹெலிகாப்டர் தனது பாதுகாப்பில் இருப்பதாகவும் கப்பலை தெற்கு நோக்கி அதன் திசையை மாற்றுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தன. ஈரானிய அரசு ஊடகங்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புபட்ட அமெரிக்க கப்பலை DDG ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்று அடையாளம் காட்டின. அது தவறான அடையாளப்படுத்தல். காரணம், அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தமது பெயருக்கு முன்னால் USS என்ற அடையாளப்படுத்தலை வைத்திருக்கும். USS என்ற அடையாளப்படுத்தல் யுனைடெட் ஸ்டேட் ஷிப் என்பதை குறிக்கின்றது. ஈரானிய அரசு ஊடகங்கள் அமெரிக்க கடற்படை கப்பலின் பெயரை DDG ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்று குறிப்பிடுகையில் DDG என்பதை எங்கிருந்து எடுத்தார்கள் என்பதை சுலபமாக ஊகித்து விடலாம். அமெரிக்க கடற்படையில் USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்ற கப்பல் உள்ளது. அதன் அடையாளப்படுத்தல் குறியீடு DDG-62. அங்கிருந்துதான் ஈரானிய ஊடகங்கள் DDG என்பதை எடுத்து கப்பலின் பெயருடன் இணைத்து விட்டார்கள். ஈரானிய ஹெலிகாப்டர் எச்சரிக்கையை வெளியிட்ட போது அமெரிக்க கப்பல் USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் பதிலுக்கு ஹெலிகாப்டரை கப்பலுக்கு அருகே பறக்க வேண்டாம் என்றும் அங்கிருந்து வெளியேற சொல்லி எச்சரித்ததாக கூறுகிறது ஈரான். அமெரிக்க போர்க்கப்பல் ஈரானிய ஹெலிகாப்டரை சுட்டு கடலில் வீழ்த்தி விடுவதாக 2 முறை மிரட்டியதாக ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன. கடலில் இந்த மோதலில் பதட்டமான எச்சரிக்கைகளை எவ்வளவு நேரம் தொடர்ந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஈரானிய ஹெலிகாப்டர் பல முறை எச்சரிக்கைகளை வெளியிட்ட பின் USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் தனது பாதையினை மாற்றி தெற்கு திசையில் தொடர்ந்ததாக ஈரான் கூறுகிறது. அமெரிக்க ஏவுகணை தாங்கி கப்பலான USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் ஈரானின் கண்காணிப்பில் உள்ள கடல் பகுதியை நெருங்க முயன்றது ஆத்திரமூட்டும் நடவடிக்கையாக இருந்தது என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஏவுகணை தாங்கி கப்பல் ஈரானிய ஹெலிகாப்டரை தாக்குவதாக அச்சுறுத்தியது. ஆனால் தொடர்ச்சியான எச்சரிக்கையின் பேரில் அந்த பகுதியை விட்டு வெளியேறியது என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தளம் மற்றும் அமெரிக்க கடற்படை இந்த சம்பவத்தை இன்னமும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சம்பவம் குறித்து கேட்டதற்கு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸிடம் கூறிய போது இந்த சம்பவம் USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் கப்பலின் பணிக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அது செல்ல திட்டமிட்ட பாதையில் தொடர்ந்து பயணித்தது என்றார். அவர் மேலும் கூறிய போது சம்பவத்தை திரித்து கூறும் எந்த ஒரு அறிக்கையும் பொய்யான தகவல்கள் மற்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC தவறான தகவல்களை பரப்புவதற்கான முயற்சி இது என்றும் கூறினார். பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரி அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல் USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் ஈரானிய ராணுவ ஹெலிகாப்டர் அருகே பறந்து சென்றது உண்மை என்று கூறினார். அமெரிக்க கடற்படை கப்பல் ஈரானிய ராணுவ ஹெலிகாப்டரை பொருட்படுத்தாமல் திட்டமிட்ட பாதையில் பயணித்தது என்று கூறிய அவர் அந்த ஹெலிகாப்டரை ஈரானிய SH-3 சீக்கிங் ஹெலிகாப்டர் என்று அடையாளம் காட்டினார். SH-3 சீக்கிங் ஹெலிகாப்டர் ஒரு அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டர். 1960களில் தயாரிக்கப்பட்ட SH-3 சீக்கிங் ஹெலிகாப்டர் 1970களில் ஈரானிய மன்னர் ஷா ஆட்சி புரிந்த காலத்தில் வாங்கப்பட்டு ஈரானில் இன்னமும் பாவனையில் உள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸிடம் இந்த சம்பவம் முற்றிலும் சர்வதேச கடல் பகுதியில் நடந்ததாக கூறினார். பாரசீக வளைகுடாவிலிருந்து ஹார்மோஸ் நீரிணை மற்றும் ஓமன் வளைகுடா வரை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களுடன் அந்த பகுதியில் மோதல்களின் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளன என்று ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஈரானிய கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அமெரிக்க கப்பல்களை கண்காணித்து சில சமயங்களில் கப்பல்களை எச்சரித்ததாக அறியப்படுகின்றது. கடந்த காலங்களில் அமெரிக்க கப்பல்களில் இருந்து நெருங்கிய தொலைவில் ஈரானிய வேக படகுகள் செல்லும் காணொலிகளை அமெரிக்கா முன்பு வெளியிட்டது.
அமெரிக்க கடற்படையின் USS Fitzgerald DDG-62 சாதனை படைத்த செயற்கை நுண்ணறிவு AI தளத்துடன் பொருத்தப்பட்ட முதல் போர்க்கப்பலாக மாறியது. இந்த அமைப்பு கடற்படைக்கு பராமரிப்பு தேவைகளை மிகவும் குறைவான இடையூறு விளைவிக்கும் விதத்தில் கணிக்கவும் சமாளிக்கவும் உதவும் என்று அமெரிக்க கடற்படை கூறியது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் கடலில் இந்த நேரடி மோதல் நடந்துள்ளது. நேற்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியான் அல் ஜசீரா அரபு மொழி தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நடத்தக்கூடிய எந்த ஒரு போருக்கும் தனது நாடு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அவர் நம்பிக்கையுடன் இல்லை என்றும் அமைதியான நோக்கங்களுக்காக டெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை தொடர உறுதி பூண்டுள்ளது என்றும் உறுதிப்படுத்தினார். நேற்று புதன்கிழமை ஒளிபரப்பான அல் ஜசீராவுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் பெஷிஷ்கியான் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த மாதம் இஸ்ரேலுடனான 12 நாள் போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து இது அவரது முதல் நேர்காணல் ஆகும். இஸ்ரேலின் சார்பாக அமெரிக்காவும் தலையிட்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. மேற்கத்திய நாடுகள் மோதலை தொடர்ந்து ஈரானின் அணுசக்தி நோக்கங்களுக்கு ஒரு தீர்வை தேடுவதாக கூறும் போது அதன் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் வாஷிங்டன் கூறியதை விட குறைவான சேதத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. எந்த ஒரு புதிய இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைக்கும் நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம். மேலும் எங்கள் ஆயுதப்படைகள் மீண்டும் இஸ்ரேலுக்கு ஆழமாக தாக்க தயாராக உள்ளன என்று பெஷிஷ்கியான் அல் ஜசீராவிடம் கூறினார். ஈரான் 12 நாள் போரை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்தை நம்பி இருக்கவில்லை என்று அவர் கூறினார். நாங்கள் போர் நிறுத்தத்தை பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் இல்லை என்றும் பெஷிஷ்கியான் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அதனால் தான் எந்த ஒரு சாத்தியமான சூழ்நிலைக்கும் எந்த ஒரு சாத்தியமான பதிலடிக்கும் நாங்கள் தயாராகிவிட்டோம். இஸ்ரேல் எங்களுக்கு தீங்கு விளைவித்துள்ளது, மேலும் நாங்கள் அதற்கு தீங்கு விளைவித்தோம். இஸ்ரேல் நமக்கு சக்தி வாய்ந்த அடிகளை கொடுத்துள்ளது. இஸ்ரேலுக்குள்ளே நாம் கடுமையாக தாக்கியுள்ளோம். முன்னணி ராணுவ பிரமுகர்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகளை படுகொலை செய்த இஸ்ரேலின் தாக்குதல்கள் அணுசக்தி நிலையங்களை சேதப்படுத்தியது ஈரானின் படிநிலையை அகற்ற முயன்றன. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல் முற்றிலும் தோல்வியுற்றது என்று அவர் மேலும் கூறினார். ஈரானிய ராணுவ தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதை ஒப்புக்கொண்ட ஈரான் அவர்களுக்கு தேசிய அளவில் இறுதிச் சடங்கையும் நடத்தியது. அதன்பின் இஸ்ரேலின் தாக்குதல் முற்றிலும் தோல்வியுற்றது என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியான் கூறுவதை எப்படி எடுத்துக் கொள்வதென்று தெரியவில்லை. இருதரப்பு தகவல்களின்படி ஜூன் 24ஆம் தேதி போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பு ஈரானில் 900க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள். இஸ்ரேலில் குறைந்தது 28 பேர் கொல்லப்பட்டனர். தமது நேர்காணலில் பெஷிஷ்கியான் சர்வதேச எதிர்ப்பையும் மீறி ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை தொடரும் என்று கூறினார். ஈரானின் அணுசக்தி திறன்களின் வளர்ச்சி சர்வதேச சட்டங்களின் கட்டமைப்புக்குள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். அணு ஆயுதங்களை நாங்கள் நிராகரிப்பதால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது எங்கள் அரசியல், மத, மனிதாபிமான மற்றும் தந்திரோபாய நிலைப்பாடு என்று அவர் கூறினார். நாங்கள் ராஜதந்திரத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எனவே எதிர்காலத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வெற்றி தர்க்கத்தின்படி இருக்க வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தைக்காக அச்சுறுத்தல்கள் மற்றும் கட்டளைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றார். நமது அணுசக்தி திட்டம் முடிந்துவிட்டது என்று ட்ரம்பின் கூற்று வெறும் மாயை என்று அவர் கூறினார். நமது அணுசக்தி திறன்கள் நமது விஞ்ஞானிகள் மனதில் உள்ளன, அணுசக்தி நிலையங்களில் அல்ல என்று அவர் கூறினார். ஜூன் 15ஆம் தேதி டெஹ்ரானில் நடந்த உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேல் தன்னை படுகொலை செய்ய மேற்கொண்ட முயற்சி குறித்தும் பெஷிஷ்கியான் விளக்கினார். அதில் அவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. படுகொலை முயற்சி குறித்து கேட்டபோது மூத்த ராணுவ பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஈரானின் அரசியல் தலைமையை குறிவைத்து நாட்டை முற்றிலுமாக குழப்பத்தில் ஆழ்த்த இஸ்ரேலிய தளபதிகள் திட்டமிட்டிருந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இது இருந்ததாக அவர் கூறினார். ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து கத்தாரின் அல்-உதை தளத்தின் மீது டெஹ்ரான் நடத்திய தாக்குதல்கள் கத்தார் மற்றும் அதன் மக்கள் மீதான தாக்குதலாக இருக்கவில்லை என்பதையும் அவர் தெரிவித்தார். எங்களுக்கும் கத்தார் அரசுக்கும் இடையே விரோதம் அல்லது போட்டி இருக்க வேண்டும் என்ற எண்ணமோ கற்பனையோ கூட எங்களிடம் இல்லை. தாக்குதல்கள் நடந்த நாளில் கத்தாரின் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியை அழைத்து தமது நிலைப்பாட்டை விளக்கியதாகவும் அவர் கூறினார். நாங்கள் கத்தார் அரசை தாக்கவில்லை என்பதை நான் தெளிவாகவும் நேர்மையாகவும் கூறுகின்றேன். ஆனால் கத்தார் மற்றும் அதன் மக்கள் மீதான எங்கள் நோக்கங்கள் அனைத்தும் நல்லவை மற்றும் நேர்மறையானவை என்றாலும் எங்கள் நாட்டை குண்டு வீசி தாக்கி அமெரிக்காவின் தளத்தை தாக்கினோம் என்றார் அவர்.